திருச்சிற்றம்பலம். வேதனறிதழைத் தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழித் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பெறவுவாம். இன்றைக்கு நான் சிதம்பரம், அதாவது தில்லை கோயிலை பற்றி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு கொஞ்சம் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சிதம்பரத்தை கோயில் என்று சொல்றது, கோயில் என்று சொன்னா அது சிதம்பரம் தான். மற்றவற்றை அந்த கோயில் என்று சொல்லி யாரும் சொல்லிச்சினமாண்டா, கோயிலுக்கு நாங்கள் போறோம் இந்தியாவில், அது சிதம்பரத்துக்கு தான். அப்ப அது அவ்வளவு சிறப்புடையது சிதம்பரத்துக்கு. மற்றது இத பஞ்சபூத தலங்களில் ஒன்று இது. அதாவது ஆகாயத்துக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. அப்ப பஞ்சபூத தலங்களில் ஒன்று இந்த சிதம்பரம். அடுத்தது தாண்டவமாடுறது, இறைவன் தாண்டவமாடுற ஒரு கோயிலும் இதுதான். அந்த தலம் ஆனந்த நடனம், இறைவன் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார். மற்றது 5 மன்ற தலங்களில் ஒன்றாயும் இருக்கிறது இந்த, அதாவது அதை பொன் மன்றம் என்று சொல்றவ, வடமொழியில கனகசபை என்று சொல்றது, தமிழ்ல பொன்னம்பலம். மற்றது முக்தி தரவல்ல சிவதலம் என்று சொன்னா அது இந்த அதாவது தரிசிக்க முக்தி கிடைக்கும். போய் அங்க தரிசித்தாலே முக்தி கிடைக்கும். அப்ப இந்த ஆனந்த தாண்டவம், ஆனந்த நடனம் ஆடுறதுன்னு சொல்றது தானே, அது அங்க அந்த சுந்தரர் போய் அங்க தன் சித்தம் மாத்திரம் இயங்கிய நிலையில, என்னண்டா அவற்ற நடனத்தை பார்த்து அவர் தன் சித்தம் மட்டும் செயற்பட்ட நிலையில நின்று வணங்கிய ஒரு தலமண்டு அவற்ற ஆனந்த நடனத்தை பார்த்து அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. மற்ற ஒரு சிறப்பு, எல்லாத்திலும் ஒரு மிக 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 சிறப்பு வாய்ந்த தலம் இதென்றா நால்வராலும் தேவாரம் பாடல் பெற்ற தலம். மற்றது இது காவேரி வடகரையில உள்ள சிவதலம் என்றும் சொல்றவ, சோழ நாட்டு வடகரையில் உள்ள சிவதலம் என்றும் இந்த சிதம்பரத்துக்கு இருக்கு. மற்றது இந்த சிதம்பரத்துக்கு தில்லை நடராஜர் கோயில். இந்த அதி சிறப்பு என்னன்னா, இந்த நடராஜர் என்று பெயர் கூப்பிட்டு அழைத்தவரே எங்கட நந்தனர் நாயனர் தான். முதல் அவர் தான் நடராஜர் என்று கூப்பிட்டது. அதுல இருந்து அவருக்கு நடராஜர் என்று சொல்லி அந்த கோயிலுக்கு பெயர் வந்து. மற்றது சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும் இதை சொல்றது. பூலோக கைலாயம் என்றும் இந்த சிதம்பரத்தை சொல்றது. இப்படியான பெருமைகளை கொண்டது தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் நகரில் அமைந்துள்ளது. இத்தலம் எத்தனை 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாம் இந்த சிதம்பரம். நடனமாடும் சேருமானை ஆடல் அரசர் என்றும் சொல்லுவினம், கனகசபை நாதர் என்றும் சொல்லுவினம். அப்ப நந்தனார் இவருக்கு நடராஜர் என்று முதல் கூப்பிட்டதுல இருந்து அப்படியே அது அவருக்கு நடராஜர் என்று, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இவரின் ஆனந்த கூத்தை பார்த்து இவர் தான் நடராசர் என்று பெயரை வச்சது. அது ஒரு சிறப்பாக தான் எனக்கு ரெண்டாந்தனம் சொல்ல வேண்டிய ஆர்வமே இருக்கு. இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர் பொன்னம்பலநாதர் என்று மூலவர். அப்போ உற்சவர் தான் நடராஜர், அதாவது கனகசபை நாதர். இரவி பேர் உமையாம்பிகை சிவகாம சுந்தரி என்று சொல்றோம். தல விருச்சம் தில்லை மரம். தீர்த்தம் சிவகங்கை கனக தீர்த்தம் இருக்காங்க, சிவகங்கை வியாக்கிரவாதர் தீர்த்தம், அனந்த தீர்த்தம், திருப்பாட்கட தீர்த்தம் இருக்குது. இங்க திருநீலகண்ட நாயனார் பிறந்த ஊரும் இந்த சிதம்பரம் தான். அத்துடன் திருமூலநாயனார், வியாக்கிரவாதர், பதஞ்சலி என்னும் முனிவர்களாலும், சேரமான் பெருமாள் நாயனார், சேந்தனர், சேக்கிழார் பெருமான் முதலியோராலும் கண்ணார கண்டு அற்புதங்களை நடத்திய பெருமைக்குரியது. இந்த தலம் 275 பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் முதன்மையானது இந்த சிதம்பரம். மற்றது திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பெல்லாண்டு பாடிய மிகச்சிறப்பு வாய்ந்த தலம்.
மற்ற புலியூர் என்ற பெயர் வந்து இந்த சிதம்பரத்துக்கு புலியூர் என்ற ஒரு பெயர் இருக்காம். ஏனென்று சொன்னா அங்க புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாதர் வந்து வழிபட்ட தலம். மற்றது இங்க சித்தம் சித்தமண்டா எல்லாருக்கும் தெரியும். இதயம் அந்த ரெண்டும், அதாவது சித்தமண்டா இதயத்தை தான் பொருள், அம்பரம் மண்ட ஆகாயம். அப்ப இந்த சித்தமும் அம்பரமும் சேர்ந்து சிதம்பரமா மாறி வந்தது இந்த கோயிலுக்கு. அப்ப அந்த கோயிலின் பெயரே ஊருக்கும் பெயராக வந்துட்டது. அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. மற்றது இத்தியஸ்தலமான இவ்வுலகுக்கே விளங்கும் பெருமையோடையது. இத்தியஸ்தலமாக இருக்கிறது, ஆனா இந்த உலகுக்கே அது பெருமை. 4 திசைகளும் 4 கோபுர வாசல்கள் இருக்குது, 5 சபைகள் இருக்குது. இது நடன சபை, இறைவனின் நடன சபைகள் அது வேற. இங்க கோயிலுக்குள்ள 5 சபைகள் இருக்குது. எப்படி என்றா சித்த சபை, கனக சபை, அதுதான் பொன்னம்பலம் கனக சபை. நடன சபையை சொல்றது நிறுத்த சபைன்னு சொல்றவ, தேவ சபை அதை சொல்றது பேரம்பலம் என்று, மற்ற ராஜசபை. அப்படி உள்ளுக்குள்ளேயே நிறைய சபைகள் இருக்குது. மற்றது இங்க வந்து கிழக்கு கோபுர வாசலில் 108 பரதநாட்டிய சிலைகள் இருக்குதான். இந்த இறைவன் நடனமாடுறார். அப்ப அந்த கோயில்ல வந்து கோபுர வாசல்ல 108 பரத சிலைகள். முதலாம் பராந்தகன் என்னும் சோழ மன்னனால் பொற்கூரை வேயப்பட்டது. இந்த எங்க கருவூலத்துக்கு மேல அவன் பராந்தகனாலதான் பொற்கூரை வேயப்பட்டது. அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. இப்ப நடராஜர் சத்துவம். நடராஜர் சத்துவம் வலது மேல் கையில் உள்ள உடுக்கை ஒளியின் மூலம் தோன்றியது, அதாவது படைத்தலையும், இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு அழித்தல் தொழிலையும், இல்ல நான் 3வது தான் அழித்தல் சொல்லணும். அப்ப முதலாவது வலதுபுற மேல் கையில் உள்ள உடுக்கை ஒளின்ற இது ஒளி வந்து தோன்றிய, அதாவது படைத்தலையும், 2வது வலப்புற கீழ் கையில் உள்ள அபயகரம் காத்தலையும், 3வது இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு அழித்தலையும் கூறுகிறது. மற்றது முயலகனை மிதித்துள்ள கால் மறைத்தலையும், உயர்த்தி இருக்கும் திருவடி அருளலையும் குறிக்கிறது. மனிதரின் உடம்பும் கோயில் என்பதை விளக்கும் வகையில் இக்கோயில் அமைந்துள்ளது. மனித உடல், அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்னும் 5 சட்டைகளை உடையது. அதுபோல இக்கோயிலிலும் 5 பிரகாரங்கள். பிரகாரங்கள் என்றால் எல்லாருக்கும் தெரியும், 5 வீதிகள், சுத்தி வர்ற வீதி 5 இருக்குது. அப்ப அதை உணர்வு. மனிதர்களுக்கு இதயம் வந்து இடப்புறத்துல இருப்பது போல இந்த மூலவர் இருக்கும் கருவறை வந்து நடுப்புள்ளியில இருந்த ஒரு சொட்ட அறைக்கு தான் அந்த மூலவர் இருப்பார். இடதுபுறம் சற்று நகர்ந்து உள்ளது. மனிதர்கள் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள் விடியினாம். அது மாதிரி இங்க கருவறையில் உள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டிருக்குதாம். மனிதருக்கு 72,000 நாடிகள் ஓடுகின்றன. அதுபோல இந்த கூரைக்கு 72,000 ஆணிகள் அறியப்பட்டிருக்குது. நமது இதயத்தின் துடிப்பே நடராஜரின் இடைவிடாது அசைந்து நடனமாடிக்கொண்டிருக்க அவற்றை அசைவு எங்கட இதயத்தின் நாடி துடிப்பு. இந்த கனக சபை, அதாவது பொன்னம்பலத்தை பற்றி சொல்லணும்டா, அங்க இருக்கிற சபை, அங்க உள்ள சபை 28 தூண்கள் ஆனது. அது 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் உணர்த்தி நிற்குதான். தூண்கள், அந்த அங்க பொன்னம்பலத்தில் இருக்கிற தூண்கள் வந்து 64 மேற்பலகளை கொண்டது. அது எங்கட 64 ஆய கலைகளை குறிக்குதான். அப்ப இந்த பலகைகள் மனிதரின் இரத்த நாளங்களையும் குறிக்குதான். பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக இருக்கும் நமது உடலில் இதயத்தை குறிக்கும். அதை அடைய அந்த பொன்னம்பலமும் அந்த சபை வந்து ஒரு கொஞ்சம் இடமாத்தானம் இருக்கு. அதுவுமே அங்க கருவூலமும் கொஞ்சம் தள்ளித்தான் இருக்குது. இந்த பொன்னம்பல சபையும் சொட்டு தள்ளி இருக்கிறபடியா அந்த பொன்னம்பலத்துக்கு ஏறுறதுக்கு 5 படி இருக்குதான். அந்த 5 படி பஞ்சாக்கர படி என்று சொல்றதாம். அதாவது சிவாய நம. மற்றது சித்த சபையில 4 தூண்கள் இருக்குதாம். அது என்னத்தை குறிக்கிறதுன்றா 4 வேதங்களை குறிக்கிறது. அப்ப பொற்கூரை மேல் 9 கலசங்கள் இருக்குதாம். அந்த 9ம் சக்திகள். அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள், அது சொல்றது 6 சாஸ்திரங்களை குறிக்கிறான். அதில் உள்ள 18 தூண்கள் சொல்றது எங்கட 18 புராணங்களையும் சொல்றதா.
அப்ப பொன்னம்பலத்தில் சபாயனரின் வலது பக்க சிறிய வாய் அங்குள்ள திரை அகற்றப்பட்டு இங்க பொன்னம்பலத்தில் இருக்கிற அந்த மன்றம், அந்த சபை நடன சபாவில் வலது பக்கத்துல சிறிய வாய் அங்குள்ள திரையை அகற்றினா அங்கே தீபாதாரணி ஒன்றும் காட்டாயினம். அங்கே ஒரு தங்கத்திலான வில்வதள மாலை ஒன்று தொங்குதான். அப்ப இதன் ரகசியம் என்னென்றா, இறைவன் ஆகாய உருவில், ஆகாயத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அங்க ஒரு வறுமையாத்தான் இருக்கும். அதுதான் அந்த சிதம்பர ரகசியம். இங்க அர்த்த சாம பூசை மற்ற கோயிலிலும் பார்க்க கொஞ்சம் பிந்தித்தான நடக்கிறது. ஏனென்றா எல்லா கோயிலும் முடிஞ்சிட்டு இந்த கோயில் அங்க போக முடியாதவர்கள் இங்க இந்த அர்த்த ஜாம பூசையை பார்த்தால் 6 கால பூசையும் பார்த்ததுக்கு சமனமா. அப்ப இங்க 6 காலமும் பூசை நடக்கிறது. ஒரு ஆண்டில 6 முறை அபிஷேகம் நடக்கிறது. எல்லாத்திலும் விசேஷம். இங்க உமாபதி சிவாச்சாரியர் சிதம்பரத்துல தான் பிறந்தவர், தில்லைவாழந்தனர் மரபில் பிறந்தவர். அவர் இந்த ஆலயத்துல ஏறாது நின்ற கொடியை ஏற்றினவர். பிறகு எங்கட சேந்தனார் ஓடாது நின்ற தேரை ஓட்டினவர். அதோட இந்த உமாபதி சிவாச்சாரியர் என்ன கோயில் புராணம் என்ற ஒரு புராணத்தை 100 பாடல்கள் என்ற ஒரு புராணத்தை அவர் இந்த கோயில் ஞாபகமாய் தண்டவர். அப்புறம் இந்த வெளிநாட்டு விஞ்ஞானிகள் இந்த நடராசற்ற பெரு விரலை அவர் அதைத்தான் உலகின்ற காந்தம் மின்புலத்தின் மையம் என நிரூபித்துள்ளனர். அதாவது பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி இந்த கோயிலில் உள்ள அந்த நடராஜர் பெருவிரலை ஊண்டி கொண்டிருக்கிற இடம் என்று. மற்றது இங்கே ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடைபெறும். முதல் நாள் தேரோட்டம் நடைபெறும். என்னால் சேகரிக்கக்கூடியது இவ்வளவு சேர்த்திருக்கிறேன். நன்றி.